ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவக்காய் வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அரிசி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து கொடுங்க. பருப்பு எல்லாமே வறுபட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ட்ரை பவுட்ராக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கோவக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கோவக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் காய் ஒரு அரை பதம் வெந்ததுக்கப்புறம் காயை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 3 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கோவக்காயிலையும் சேர்த்துருக்கோம், குழம்புக்கு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. கோவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம மல்லி பருப்பு எல்லாத்தையும் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கிண்டி கொடுத்துட்டு தண்ணி 1 கப் அளவுக்கு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு காய் நல்லா வேகட்டும். காய் வெந்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெறும் தேங்காய் மட்டும் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வெறும் தேங்காயை மட்டும் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்தோடனே நம்மளோட கோவக்காய் புளிக்குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.